வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ண போறோம். இது ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டையை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கு 1 கப் இடியாப்ப மாவு, 3/4 கப் வெல்லம், 1/3 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதில் நீங்கள் வெள்ளை எள் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் இடியாப்ப மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை பேன் சூடானதுக்கப்புறமா இதில் சேர்த்து நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். எள்ளு சுத்தமான எள்ளா எடுத்துக்கோங்க. எள்ளில் சின்ன சின்ன கல் மண் இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டையில் எள்ளு சேர்த்து பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு இப்போ நல்லா படபடன்னு பொரியுது. இந்த மாதிரி பொரிய விட்டதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 1 கப் பதப்படுத்தின மாவு எடுத்தோம். அதுக்கு 3/4 கப் வெல்லம் சரியாக இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். வடிகட்டின வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் நெய், 1/3 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா சூடாகி லேசாக கொதி வரும்போது மாவை போட்டு கிண்டணும். வெள்ளை கரைசல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு இந்த மாவை சேர்த்து கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். சேர்த்த வெள்ளைக்கரைசல எல்லாம் மாவு நல்லா இழுத்து பந்து மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சு மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வரும்போது இதை பிசைஞ்சுக்கணும். எள்ளு சேர்த்து பிசைஞ்சுக்கணும். மாவு இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. கையில் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த எள்ளை இந்த மாதிரி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். மீதி உள்ள எல்லா எள்ளையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எள்ளு சேர்த்து பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, நான் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நம்மளுடைய பிடி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சிடலாம். இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து இந்த உருண்டை சைஸ்க்கு மாவு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நீளமாக திரட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சு வச்சோம்னா கொழுக்கட்டை அழகாக நல்லா வந்துடும். இதை இட்லி தட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி நீளமாக திரட்டிட்டு இந்த மாதிரி முன்னாடி 4 விரலையும் பதிய வச்சிங்கன்னா கொழுக்கட்டை அழகாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை இதில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 12 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 12 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இட்லி தட்டை வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். கொழுக்கட்டையெல்லாம் ஓரளவு ஆறி வச்சு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த டேஸ்டான சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.